இன்றைக்குரிய செய்திக்காக நம்ம போகலாம். ஸோ இன்னைக்கு கூட நம்ம இந்த புத்தியுள்ள ஸ்திரீகளுடைய அடையாளங்களை குறித்து நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து படிச்சுட்டு தியானிச்சுட்டு வரோம். ஸோ அதை குறித்து நம்ம இன்னும் இந்த வாரம் கூட தொடர்ந்து படிக்க தேவன் நமக்கு வந்து உதவி செய்வாராக. ஸோ இது வரைக்கும் புத்தியுள்ள ஸ்திரீ அவங்க புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயா இருக்கணும்னா என்னென்ன அடையாளங்கள் நம்ம படிச்சோன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? 3 அடையாளங்கள் குறித்து நம்ம வந்து படித்தோம். நிறைய அடையாளங்கள் உண்டு. ஒரு குடும்பத்தை வந்து கட்டக்கூடிய ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீகளுக்குரிய அடையாளங்கள் குறித்து நம்ம தியானிச்சுட்டு வந்தோம். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து ஞானமாக பேசணும்னு பார்த்தோம். அப்படி பேசும்போது நம்ம என்ன பண்ணுவோம், குடும்பத்தை கட்டக்கூடிய ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாக இருப்போம்னு சொல்லி பார்த்தோம். அதே போல் நம்ம வந்து சுறுசுறுப்பாக, அதாவது சோம்பலுடைய அப்பத்தை புசியாமல் நம்ம என்ன பண்ணணும், எப்பொழுதும் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்திரீயாக இருக்கும்போது நம்ம வந்து கர்த்தருக்கு பிரியமான விதத்தில் வீட்டை கட்டக்கூடியவர்களாக இருப்போம்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு கணவனுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு பெண்களா, எல்லா விதத்துலேயும் கணவனுக்கு கீழ்ப்படிந்து கணவனை மதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம குடும்பத்தை கட்டக்கூடிய ஒரு புத்தியுள்ள ஸ்திரீன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, அப்படின்னா அதே ஒரு ஒரு குடும்பத்தை கட்டக்கூடிய ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ வந்து இன்னொரு அடையாளங்கள் நம்ம வாழ்க்கையில் காணப்பட்டா அது இன்னொன்று வந்து என்ன பண்ணும், நமக்கு வந்து ஒரு குணசாலியான ஸ்திரீயாக காணப்படுவதற்கு அது வந்து இன்னும் அதிகமான ஒரு மதிப்பை நமக்கு அதிகப்படுத்த கொடுக்கூடியதாக காணப்படுகிறது. அதுக்கு ஏதுவாக நம்ம நீதிமொழிகள் 31 20வது வசனம் நம்ம வந்து வாசிப்போம். நீதிமொழி 31:20 சிறுமியானவருக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இந்த குணசாலியான ஸ்திரீயோட கேரக்டர்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது 20வது வசனத்துல நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த ஸ்திரீ எப்படி இருப்பாங்க, ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீயா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட குடும்பத்தை மட்டும் பார்க்காம, அதாவது நம்ம அதுவும் முக்கியம், நம்ம பார்த்தோம், தன் கணவனை நேசிக்கணும், பிள்ளைகளை நேசிக்கணும், பிள்ளைகளை வளர்த்தணும், கணவனை வளர்த்தணும், வீட்டு காரியங்களை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருந்து சரியாக செய்யக்கூடியவங்களா இருக்கணும். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இருக்கு. அதோட சேர்ந்து இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மற்றவர்களையும், அதாவது இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய ஏழை எளிய மக்கள், சிறுமியானவர்கள், கஷ்டப்படக்கூடிய மக்கள், தேவையில் உள்ள மக்கள், இவர்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், உதவி செய்யக்கூடிய ஒரு பெண்களா நம்ம வந்து காணப்படணும் அப்படின்னு வந்து வேதம் நமக்கு வந்து சொல்லுது. இங்க வாசிக்கிறோம், சிறுமியானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். அப்போ ஒரு பெண் வந்து நல்ல ஒரு தேவ பக்தி உள்ள பெண்ணா இருக்கணும்னா தன்னோட குடும்பத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. நம்ம குடும்பத்துக்கோட தேவைகள், நமக்கான காரியங்கள் அது மட்டும் இல்லாதபடிக்கு மற்றவர்களுடைய கஷ்டப்படுகின்ற மக்களுடைய தேவைகளையும் நம்ம என்ன பண்ணணும், நம்மளால முடிந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், உதவி செய்யக்கூடியவர்களாக, பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக காணப்படணும் அப்படின்னு நம்ம வந்து வேதம் நமக்கு வந்து சொல்லுது. ஏன்னா அநேக வேத வசனங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி நல்ல கிரியைகள், அதாவது நற்கிரியைகள் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி ஏழைகளுக்கு உதவி செய்யறது, தேவையுள்ள மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய காரியங்கள் வந்து நம்ம குட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நற்கிரியைகள் நம்ம வந்து சொல்லுவோம். இந்த காரியங்கள் வந்து தேவன் நம்ம கிட்ட வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேவனா காணப்படுகிறார் அப்படின்னு நமக்கு வேதம் வந்து பைபிள் அநேக வசனங்கள் நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம வந்து இந்த நற்கிரியைகளை குறித்து நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது நம்ம வந்து நம்ம குடும்பத்தை மட்டும் நம்ம வந்து கடவுளுக்கு பிரியமான விதத்துல நடத்துவது மட்டும் இல்லாதபடிக்கு நம்ம மற்றவர்களுடைய கஷ்டங்களையும் பாடுகளையும் அவங்களுடைய உபத்திரவத்திலையும் அவங்களுடைய பற்றாக்குறையிலையும் நம்ம என்ன பண்ணணும், உதவி செய்யக்கூடிய மக்களா நம்ம வந்து காணப்படணும்னு வந்து வேதம் நமக்கு வந்து சொல்லுது. இப்போ நம்ம வந்து இந்த நற்கிரியைகளை குறித்து நம்ம பார்க்கும்போது வசனம் வந்து நமக்கு ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்ம பெண்களுக்கு வந்து ஒரு பெண் வந்து அழகா இருக்கணும்னு நம்ம என்ன பண்றோம்,
ஜென்ரலா நம்ம வந்து நல்லா தலையை சீவிக்கிறோம், இல்லைன்னா நல்லா நம்மளுடைய காஸ்டியூம்ஸ், அதாவது நல்லா அணிகலன்களை போட்டுக்கலாம், இல்லைன்னா ட்ரெஸ்ஸிங்ஸ் போட்டு நல்லா ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை போடுவோம், இல்லைன்னா மேக்கப் போடுவோம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், நம்ம சரீரத்தை வந்து அழகுபடுத்துறது மூலம் நமக்கு அழகு கிடைக்கும். நம்ம என்ன பண்றது, உலகப்புறமா சில மக்கள் தன்னை வந்து அழகுபடுத்திக்கிறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு எது அழகு அப்படின்னா, நமக்கு ஒரு வசனம் வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்துல 9-10 நம்ம வந்து வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2:9-10. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஸ்திரீகளும் மயிர பின்னிலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாவது விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்களாக சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரியினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். அப்ப இங்க பைபிள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெண் வந்து அழகா இருக்கணும். அது பிசிக்கல் பியூட்டியா இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவல் பியூட்டியா இருக்கட்டும். நமக்கு வந்து வேதத்துல நிறைய தடவை நம்ம வாசிச்சிருக்கோம். ஒரு பெண் வந்து தன்னை வந்து அலங்கரிக்கணும்னா நம்ம வந்து மயிரை பின்னுறதுனாலயோ, ட்ரெஸ்ஸை போடுறதுனாலயோ, காஸ்ட்லியான ஜுவல்ஸை நம்ம போடுறதுனாலயோ, அதனால நம்ம என்ன பண்ண முடியாது, அழகுபடுத்த முடியாது. அது வேதத்துக்கு புறம்பானது. தகுதியான வஸ்திரம், ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தங்களை என்ன பண்ணணும், அலங்கரிக்கணும். அதுல எதுவும் சொல்லப்பட்டிருக்கு, நற்கிரியினாலும் தங்களை என்ன பண்ணணும், அலங்கரிக்கக்கூடிய மக்களா காணப்படணும். பெண்களானது, ஸ்திரீகளானவள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வேதம் நமக்கு சொல்லுது. அப்போ நற்கிரியை, அப்ப இந்த நற்கிரியை தான் நம்ம குட் ஒர்க்ஸ்ன்னு சொல்றோம். இதுதான் நம்ம இன்னைக்கு வந்து இந்த 31வது அதிகாரத்துல 20வது வசனத்தை வாசித்த அந்த வசனங்கள் நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம வந்து எப்படி என்ன பண்ணணும், நற்கிரியினால நம்மள என்ன பண்ணணும், அலங்கரிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நற்கிரியினா நான் சொன்ன மாதிரி தேவையுள்ள கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கின்ற உங்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய தேவையுள்ள மக்கள், கஷ்டப்படுற மக்களுக்கு உங்களால முடிந்த உதவிகளை நம்ம என்ன பண்ணணும், செய்யக்கூடிய காரியங்கள் தான் நற்கிரியை நம்ம வந்து சொல்றோம். அப்போ கர்த்தர் நமக்கு எது அலங்காரமா, எது அழகா இருக்கு பெண்களுக்கு அப்படின்னா, தங்களை வந்து நற்கிரியின் மூலம் நம்மளை வந்து அலங்கரிக்கக்கூடியவங்களா இருக்கணும். நம்ம வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறோம், காஸ்ட்லியான ஜுவல்ஸ் போட்டுக்கிறோம், நீட்டாக இருக்கும், மேக்கப் போட்டுக்கிறோம், ஹேரை நல்லா வச்சுட்டு நம்ம ஃபிசிக்கலாக அழகாக இருக்கும். ஆனால் வந்து ஏழைங்களை பார்க்கும்போது, கஷ்டப்படுற மக்களை பார்க்கும்போது, தேவையுள்ள மக்களை பார்க்கும்போது நம்ம எதுவுமே செய்யலைன்னா நம்மளுடைய அழகெல்லாம் அது வீண் அப்படின்னு தான் வேதம் நமக்கு வந்து சொல்லுது. அப்போ 1 தீமோத்தேயு 2:9-10 வாசிக்கப்படுவது பெண்களுக்கு அழகு என்னன்னா, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யதான் அவங்களுடைய பியூட்டியாக வந்து காணப்படுகிறது. நம்ம வந்து மற்ற இடங்களை நம்ம அழகுபடுத்திக்கிறது வந்து அழகு இல்லை. நம்ம வந்து குட் ஒர்க்ஸ் மூலம், நற்கிரியின் மூலம் நம்ம வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்வதுதான் நம்மளுக்கு அழகுன்னு வந்து வேதம் நமக்கு வந்து சொல்லுது. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு எபேசியர் 2:10 நம்ம வந்து நற்கிரிகளை செய்கிறதற்காக தான் இயேசு கிறிஸ்து நம்மளை சிருஷ்டித்தார் அப்படின்னு வசனம் நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 2:10 நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளால் இருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து வந்து நம்மள இந்த உலகத்துல படைச்சதுக்கும் ரட்சித்ததற்கும் முக்கியமான நோக்கம், நம்ம வாழ்க்கையோட கோல் எது அப்படின்னா நற்கிரியை வந்து செய்வது. அதாவது நற்கிரியை செய்யறதுக்கு தான் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணிருக்காரு, சிருஷ்டிச்சிருக்காரு. நிறைய பேர் நம்ம வேதத்துல பிரசங்கத்துல கேட்டிருப்போம், ஏன் ஆண்டவர் வந்து நம்மளை பரலோகத்துக்கு மட்டும்தான் கூட்டிட்டு போகணும் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் நம்மளை எடுத்துக்கொள்ளலாம்ல. ஏன் ஆண்டவர் வந்து நம்மளை ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல வந்து அநேக நாட்கள் வந்து பூமியில வச்சிருக்காரு அப்படின்னா, அதோடைய நோக்கம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவோடைய அன்பையும் அவருடைய சத்தியத்தையும் அவர் செய்யக்கூடிய நன்மைகளையும் அந்த உலகத்துல செய்வதற்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட ஆண்டவர் இந்த உலகத்துல நம்மள வைத்திருக்கிறார் இல்லையா. அதான் பார்க்கணும், நற்கிரிகளை செய்யறதுக்கு நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளா இருக்கணும். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், இந்த உலகத்துல வந்து ஆண்டவர் என்னை முன்குறித்துட்டாரு, ரட்சித்துட்டாரு, அவ்வளவுதான் என்னோட வேலை அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஆண்டவர் வந்து ரட்சிக்கப்பட்ட பிறகும் நம்ம உலகத்துல வைத்திருக்கிறார்னா அவருடைய காரியங்களை செய்வதற்காக, அவருடைய அன்பை மற்ற மக்களை சொல்வதற்காக, மற்ற மக்களுக்கு நம்ம பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்பதற்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த உலகத்துல வைத்திருக்கிறார். அப்போ நம்ம படைக்கப்பட்டதோட நோக்கம் என்னன்னா, ஆண்டவருக்காக நல்ல காரியங்களை செய்வதுதான் ஆண்டவருடைய நம்மளுடைய படைக்கப்பட்ட நோக்கமா காணப்படுகிறது. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு
மத்தேயு 5:16 வாசிப்போம். மத்தேயு 5:16 மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்போ இந்த உலகத்துல ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்காக நல்ல காரியங்கள் இந்த உலகத்துல நம்ம செய்யணும் இல்லையா? சொல்றாரு, உங்கள் நற்கிரியைகளை கண்டுனா யார் பாப்பா? மற்றவர்கள் நம்ம செய்யக்கூடிய கிரியைகளை கண்டு நிஜமாகவே இவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க, இயேசுவோட பிள்ளைங்க அப்படின்னு யாரை மகிமைப்படுத்துவாங்க? தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. நம்ம வாசிக்கணும், நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்கணும், நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும். அந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன? உப்பு எப்படி இருக்கும்? உப்பு சாப்பாடுல போட்டு நம்ம சாப்பிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணும் போது தான் அதோடைய சுவை தெரியும். வெளிச்சம் எப்படி தெரியும்? இருட்டுல இருக்கக்கூடிய அந்த இடத்துல வெளிச்சம் பிரகாசிக்கும் போது அதனால என்ன பண்ணுவாங்க? அநேகர் பயனடைவாங்க. அப்போ அந்த உப்பு வெளிச்சம் எல்லாம் மற்றவர்கள் வாழ்க்கையில பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும்போது மட்டும்தான் அது என்ன பண்ணும்? நம்ம வாழ்க்கைக்கு மற்றவர்கள் பார்க்கும்போது அவங்க என்ன பண்றாங்க? கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில காணப்படும். அப்போ கடவுள் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மற்றவர்கள் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுது. இப்ப எப்படி பிரகாசிக்கப்படும்? ஆண்டவர் சொன்ன சத்தியங்களையும் ஆண்டவர் சொல்லி கொடுத்த காரியங்களையும் அவர் செய்ய சொன்ன விஷயங்களையும் மற்றவர்களுக்கு செய்யும் போது மட்டும்தான் அந்த பிரகாசம் என்ன பண்ணும்? அந்த வெளிச்சம் பிரகாசிக்கப்படும். அப்போது என்ன பண்ணுவாங்க? ஆண்டவர் மற்றவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். அது மாத்திரம் இல்ல, தீத்து 2:14 வாசிக்கும் போது அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டு, வாசிக்கலாம். தீத்து 2:14 வாசிக்கும் போது ஆண்டவர் எதுக்காக நம்மளை நற்கிரியை செய்யணும் அப்படின்னு ஏன் ஆண்டவர் சொல்றார் அப்படின்னா, அவர் நம்மளை நற்கிரியை செய்வதற்காக தான் நம்மளை பாவத்திலிருந்து ரட்சித்தார் அப்படின்ற வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. தீத்து 2:14 வாசிக்கும் போது அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். அப்ப இங்க தீத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆண்டவர் எதுக்கு நம்ம அக்கிரமங்கள்ல இருந்து நம்ம மீட்டு கொண்டார், எதுக்கு நம்மள பாவங்கள்ல இருந்து நம்மளை சுத்திகரிச்சார், எதுக்கு நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தாருன்னா நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியமாய் இருக்கும்படி அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஆண்டவருடைய நம்மளுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஆண்டவருடைய ஒரு நோக்கம் அப்படின்னா நம்ம ஆண்டவருக்காக நல்ல காரியங்களை நம்ம மற்ற மக்களுக்கு செய்வதுதான் ஆண்டவருடைய நோக்கமாகவும் சித்தமாகவும் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம ஆண்டவருடைய நல்ல காரியங்களே நம்ம மற்றவங்களுக்கு செய்யும் போது அதன் மூலம் நம்ம சுவிசேஷத்தை என்ன பண்ண முடியும்? மற்ற மக்களுக்கு நம்ம கொண்டு செல்ல முடியும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இன்னைக்கு அநேக இடத்துல பார்க்கும்போது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்களையா இருக்கட்டும், இல்ல முன்பாக இருந்தக்கூடிய காலகட்டங்களையா இருக்கட்டும், கர்த்தர் என்ன சொல்றாரு? நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அநேக தேவ மனுஷர்கள், அநேக மிஷினரிஸ்கள் என்ன பண்றாங்க? தன்னுடைய நல்ல காரியங்கள் மூலம் இயேசு கிறிஸ்துவோட அன்பை என்ன பண்றாங்க? மற்ற மக்களுக்கு சொல்லக்கூடியவங்களா இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்கள் மட்டும் இல்ல, ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஜார்ஜ் முல்லரா இருக்கட்டும், இல்லைன்னா இன்னும் அநேக மிஷினரிகளா இருக்கட்டும், இந்தியாவுக்கு வில்லியம் கேரியா இருக்கட்டும், மற்ற அநேக மிஷினரிகள் நல்ல காரியங்களை இல்லையா மக்களுக்கு நல்ல காரியங்களை செய்வது மூலம் அதன் மூலம் இயேசுவோட அன்பையும் சுவிசேஷத்தையும் அவங்க என்ன பண்றாங்க? மற்றவங்களுக்கு சொன்னாங்க. அது ஆண்கள் மாத்திரம் இல்ல, பெண்களும் கூட அந்த காலத்துல வாழ்ந்த பெண் மிஷினரிகளும் கூட என்ன பண்றாங்க? நல்ல காரியங்கள், குட் ஒர்க்ஸ் மூலம், நற்கிரியைகள் மூலம் கூட என்ன பண்றாங்க? இயேசுவோட அன்பை மற்ற மக்களுக்கு சொல்லக்கூடியவங்களா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு நிறைய புத்தகங்களை நீங்க படிச்சிருந்துப்பீங்க, நிறைய பயோகிராஃபியை நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த பயோகிராஃபிலாம் பார்க்கும் போது அநேக தேவ மனுஷிகள் என்ன பண்றாங்கன்னா
தங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் தங்களை ரட்சித்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் கொடுத்த இந்த ரட்சிப்பையும் அந்த நல்ல செய்தியையும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தங்கள் அடிப்படையிலையும் கிரியைகளின் அடிப்படையிலும் அவங்க என்ன பண்றாங்க, மற்ற மக்களுக்கு வந்து செய்யக்கூடியவங்களா இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். நமக்கு தெரியும் ஏமி கார்மைக்கல் அம்மையார் பத்தி நம்ம வாசிச்சிருக்கோம், படிச்சிருக்கோம். ஸோ அவங்க வந்து அயல்நாட்டில் வந்து பிறந்திருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க, இங்க திருநெல்வேலியில அவங்க வந்து என்ன பண்றாங்க, பெண்கள் மத்தியில வந்து இங்க வந்து ஊழியம் பண்ணாங்க. டோனாவூர்ன்ற வில்லேஜ்ல வந்து அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி சின்ன பெண் பிள்ளைகளை தேவதாசிகள் என்று சொல்லக்கூடிய பெண் பிள்ளைகளை வந்து கோயில விட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து தவறா பயன்படுத்தும் போது அந்த ஒரு அமைப்பை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இருதயம் பாரப்பட்டு அவங்க என்ன பண்றாங்க, அந்த சிறு பெண் பிள்ளைகளை எல்லாம் தன்னுடைய இடத்துல வரவழைச்சு அவங்கள வந்து ஒரு ஹோம் மாரி வச்சு அதை அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்து அவங்கள கடவுளுடைய சுவிசேஷத்தை சொல்லி அநேக மக்களை ரட்சித்து அந்த தேவதாசின்ற ஒரு அமைப்பை எடுத்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, அங்க ஒரு காப்பகம் ஒரு ஒரு என்ன அனாதை ஆசிரமம் வச்சு அநேக பெண் பிள்ளைகளை வந்து வளர்த்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதன் மூலம் அன்னைக்கு திருநெல்வேலி டோனாவூர் இன்னைக்கும் போனாலும் கூட ஆண்டவருடைய சுவிசேஷமானது அநேக மக்களுக்கு வந்து அந்த ஒரு காரியத்தின் மூலம் போனதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏமி கார்மைக்கல் அம்மையாருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம வந்து படிப்போம். அநேக குழந்தைகள் 300க்கு மேற்பட்ட குழந்தைகள் என்ன பண்ணாங்க, அவங்க எடுத்து வளர்த்தி அவங்கள என்ன பண்ணாங்க, சுவிசேஷம் சொல்லி ஆண்டவருக்குள்ள நடத்தினாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஏமி கார்மைக்கல் அம்மையோடைய வாழ்க்கையில வந்து ரட்சிப்பு தேவன் கொடுத்தார். அந்த கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை வந்து மற்ற மக்களுக்கு அவங்க இந்த குட் ஒர்க்ஸ் மூலம் நற்கிரியைகள் மூலம் கூட என்ன பண்றாங்க, அநேக மக்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னாங்க. அதே மாதிரி ஐடாஸ் கேட்டர் நம்ம வாசிச்சிருக்கோம். வெள்ளூர் சிஎம்சி ஆரம்பிக்கப்பட்டதே ஐடாஸ் கேட்டர் தான் இல்லையா? அவங்களுடைய பயோகிராஃபிலாம் நீங்க படிச்சிருக்கீங்க. அப்போ அவங்க டாக்டருக்கு படிச்சு இங்க வந்து ஊழியம் செய்யும் போது பெண்கள் மத்தியில வந்து அவங்க பிரசவம் பார்க்கும் போது அநேக பெண்கள் வந்து டாக்டராக படிக்கவும் நர்ஸாக படிக்கவும் இன்னைக்கு சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம பார்த்தோம்னா அநேக மக்கள் வந்து ட்ரீட்மெண்ட்க்கு வராங்க. அநேக மக்கள் வந்து அங்கே வந்து தேவனுடைய அன்பை ருசித்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு நிறைய குணமாகுதல் கிடைக்குது. அப்போ அந்த ஐடாஸ் கேட்டர் என்ன பண்ணுறாங்க, தனக்கு கிடைக்கப்பட்ட அந்த மருத்துவ படிப்பை வைத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, நற்கிரியை ஏழை எளிய மக்களுக்கு பெண்களுக்கு வந்து அவங்க வந்து பிரசவங்களை பார்த்து சேவைகள் செய்து அதன் மூலம் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருடைய நற்கிரியில செய்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் அநேக பெண்கள் இருக்காங்க. எலிசபெத் ஃப்ரைன்னு சொல்லிட்டு இங்கிலாந்துல வந்து ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க பணக்கார ஒரு பெண். ஆனா அவங்க சிறு வயதிலே அவங்க என்ன பண்றாங்க, சண்டே கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க. பெரிதானதுக்கு அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து ஜெயில் மினிஸ்ட்ரி பண்றாங்க. அதாவது சிறையில் இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியில் அவங்க என்ன பண்றாங்க, ஊழியங்கள் வந்து செய்யறாங்க. அந்த காலத்துல இருக்கக்கூடிய ஜெயிலெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். பெண்கள் எல்லாம் ரொம்ப தவறா பயன்படுத்துவாங்க. ஜெயில் நீட்டா இருக்காது. அப்போ இவங்க ஜெயில் உள்ள போய் அநேக பெண்களை பார்த்து அவங்களுக்கு வந்து சில காரியங்களை கற்றுக் கொடுத்து சில பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்து நல்ல ட்ரெஸ்ஸிங்ஸ் சொல்லி கொடுத்து அது மட்டும் இல்லாதபடிக்கு அவங்களுக்கு அங்கேயும் உள்ள டெய்லரிங் கிளாஸு சிறு சிறு வேலைகளை சொல்லி கொடுத்து அதோட இயேசுவோட அன்பை சொல்லி கொடுத்து அநேக மக்களை என்ன பண்ணாங்க, ரட்சிப்புக்குள்ள வந்து நடத்தினாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ விபச்சார பெண்கள் மத்தியில ஜெயில் மினிஸ்ட்ரி மத்தியில் இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியில வந்து அவங்களை என்ன பண்ணாங்க, ஒரு மிஷினரியா இருந்தாங்க. அவங்கள வந்து என்ன எலிசபெத் ஃப்ரையை வந்து சிறைச்சாலை மிஷினரின்னு தான் அவங்கள வந்து அழைப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, கடவுளுக்காக என்ன பண்றாங்க, ஜெயில் மினிஸ்ட்ரி பண்ணி அதன் மூலம் இயேசுவோட அன்பை வந்து மற்றவர்களுக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு பெண்ணா காணப்பட்டாங்கன்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாது கேத்ரின் பூத் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்களும் என்ன பண்றாங்க, ஏதாவது குடிப்பழக்கம் போதை பழக்கம் இதுல அடிமைப்பட்ட மக்கள் மத்தியில என்ன பண்றாங்க, இயேசுவோட அன்பை சொல்லி அவங்க வந்து சுவிசேஷத்தை வந்து சொன்னாங்க. இது மாதிரி நிறைய பெண்கள், ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் இருக்காங்க. அது மட்டும் இல்லை பண்டிதர் ரமாபாய் இருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம அன்னை தெரசா, மதர் தெரசா, அவங்களும் என்ன பண்றாங்க, தொழுநோய் பிள்ளைகள் மத்தியில் அவங்க என்ன பண்றாங்க, ஊழியங்கள் செஞ்சு அநேக பிள்ளைகளை என்ன பண்றாங்க, அவங்க வந்து எடுத்து வளர்த்தி அவங்களுக்காக வந்து சேவை செய்து இயேசுவோட அன்பை வந்து அவங்க வந்து அநேக மக்களுக்கு வந்து சொல்லி கொடுத்த ஒரு பெண்ணா வந்து காணப்பட்டாங்க. இப்போ இந்த மாதிரி
அநேக பெண்கள் வந்து இப்பொழுதும் இருக்காங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சது கம்மி தான். ஆனால் நமக்கு படித்து ஏற்கனவே செஞ்சு முடிச்சுட்டு போனதுனால இந்த மாதிரி அநேக பெண்கள் தங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நர்சிங் படித்த நர்சிங் வச்சு செவிலியராக இருக்கும்போது நோய்வாய்ப்பட்ட மக்களை போய் பார்த்து அவங்களுக்கு உதவி செய்கிறது, இல்லைன்னா இந்த மாதிரி ஜெயில் மினிஸ்ட்ரியில் போய் உதவி செய்கிறது, இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளின் அடிப்படையில் எப்படியாவது இயேசுவோட அன்பை வந்து என்ன பண்ணாங்க, அந்த நற்கிரியில் என்ற மூலம் அவங்க என்ன பண்ணாங்க, அநேக மக்களுக்கு வந்து சொல்லக்கூடியவங்களா காணப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையிலுமே கர்த்தர் வந்து நம்மளை ரட்சித்திருக்காரு, நம்மளை ஆண்டவர் வந்து இந்த உலகத்தில் வச்சிருக்காரு. அப்போ நமக்கு கடவுள் கொடுக்கப்பட்ட தாளந்துகள் அடிப்படையிலும் கிருபைகளின் அடிப்படையிலும் நம்மளால் முடிந்ததை நம்ம என்ன பண்ணணும், மற்ற மக்களுக்கு நம்ம வந்து செய்யக்கூடியவங்களாக காணப்படணும் அப்படின்னு நம்ம வந்து வேதத்தில் வாசிக்கிறோம். அது நம்ம வேதத்தை வாசிக்கும் போது தபித்தாள் என்ற ஒரு துர்க்காள் இருக்காங்க இல்லைங்களா? அப்போஸ்தலர் 9:36 வாசிக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க, நற்கிரியங்களையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து வந்தார்கள். அவங்க வந்து ஒரு விடோவா இருக்காங்க. விடோவா இருந்துட்டவங்க என்ன பண்ணாங்க, அப்ப இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில, குறிப்பா விடோஸ் மத்தியில, விதவைகள் மத்தியில அவங்க என்ன பண்றாங்க, தையல் கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு என்ன பண்றாங்க, நற்கிரியைகள் மூலம் அவங்க என்ன பண்றாங்க, நல்ல காரியங்களை வந்து செய்யறாங்க. இயேசுவோட அன்பை வந்து சொல்லித்தராங்க. அவங்க மறிச்சதுக்கு அப்புறம் அநேக பெண்கள் வந்து அழுகுறாங்க இல்லைங்களா? அவங்களோட தைத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை வச்சுட்டு அழுகும் போது கர்த்தர் என்ன பண்ற, பேதுரு மூலம் அவங்கள மீண்டுமா அவங்கள வந்து திரும்ப உயிர் பெற செய்கிறாரு. அப்போ அந்த நற்கிரியைகள் என்ன பண்ணுது, நிஜமாகவே மற்றவங்களுடைய இருதயங்களை வந்து மாற்றக்கூடியதா இருக்கு. நம்ம எவ்வளவுதான் வந்து மற்ற மக்களோட நம்ம பேசுறோம், கிரியில்லாத விசுவாசம் செத்தது அப்படின்ற மாதிரி நிறைய நமக்கு வந்து மற்றவங்கக்கிட்ட நம்ம பேசுறதை விட நம்ம செய்யக்கூடிய செயல்கள், நம்ம மற்றவங்களுக்காக பண்ணக்கூடிய காரியங்கள் என்ன பண்ணுது, அவங்க இருதயத்தை அதிகமா மாற்றக்கூடியதா காணப்படுகிறது. அநேக வேதத்துல காணப்படக்கூடிய ஸ்திரீகளா இருக்கட்டும், நம்ம வாழ்ந்த மிஷினரிகளா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், அநேக மிஷினரிகள், நீங்க எந்த மிஷினரிகளை நீங்க படிச்சு பார்த்தாலுமே அவங்க என்ன பண்றாங்க, சுவிசேஷத்தை மட்டும் பிரசங்கிக்கல, ஏதாவது ஒரு காரியத்தின் மூலம் ஒரு நல்ல காரியங்கள் செய்து அவங்க என்ன பண்றாங்க, சுவிசேஷத்தை வந்து பிரசங்கிக்கக்கூடியவங்களா காணப்பட்டாங்க. அதனால்தான் அவங்க என்ன பண்ணாங்க, அநேக ஆத்துமாக்களை அறுவடை பண்ணாங்க. பெரிய ராஜ்யங்களுக்காக பெரிய காரியங்களை அவங்க செய்யக்கூடியவங்களாக காணப்பட்டாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்னா, ரட்சிக்கப்பட்டவுடனே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா, நம்ம குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டிருக்கோமா, நம்ம சபைக்கு போறோமா, ஆராதிக்கிறோமா அப்படின்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு நம்ம வந்து இருந்துடுறோம் இல்லையா? அப்போ அப்போ எப்படி நம்மளுடைய இப்படி இருக்கும்போது நம்மளுடைய வெளிச்சம் எப்படி மற்றவர்களுக்கு பிரகாசிக்கும்? இருளில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி வெளிச்சத்தை கண்டடைவார்கள்? இருளில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வெளிச்சத்தை கண்டடையணும், இருளில் இருக்கக்கூடிய மக்களை போய் நம்ம வந்து சந்திக்கணும், அவர்களோட பேசணும், அவர்களுக்கு நம்ம உதவி செய்யணும். நம்மளால வந்து உதவிகளை செய்யும் போது கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய கிரியைகளை கண்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, உண்மையாகவே இயேசுவோடைய பிள்ளைகள், உண்மையாக இயேசு நம்ம வந்து நேசிக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சுவிசேஷத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக காணப்படுவாங்க. நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரி அநேக தேவ பிள்ளைகள் என்ன பண்றாங்க, நற்கிரியின் மூலம் தங்களுடைய சுவிசேஷத்தை வந்து இயேசு கிறிஸ்துவோட அன்பை வந்து மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக காணப்பட்டாங்க. என்னோட வாழ்க்கையில பார்க்கும்போது கூட ஒரு புக்கு இருக்கும், ஒரு ஸ்பிரிச்சுவல் புக், அதாவது கனிவு காட்டிய கருணை மலர்கள் சொல்லிட்டு ஒரு தமிழ் புக்கு தான். ஸோ அந்த புத்தகத்தை நான் வந்து 2012 13 நான் படித்தேன் சேலத்தில் இருக்கும்போது. அப்போ அந்த புத்தகத்தை படிக்கும்போது இதில் ஃபுல்லாக நான் சொன்ன எல்லா லேடிஸோடைய பேர் தான் வரும். நைட்டிங்கேலு, இந்த எலிசபெத் ஃப்ரை, ஐடா ஸ்கேடர், இப்போ இந்த பெண் மிஷினரிகளுடைய பயோகிராஃபியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4-5 பேஜ் சொல்லிட்டு நிறைய புத்தகங்கள் வந்து அங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கோம். அவங்க புத்தகங்கள் அந்த கிரியைகளெல்லாம் அந்த புத்தகத்தை ஃபுல்லாக வாசித்து முடிக்கும் போது எனக்கு கர்த்தர் இருதயத்தில் கிரியை செய்து என்னன்னா, ஸோ இந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் வந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை ஏதாவது ஒரு நற்கிரிகளை கொண்டு என்ன பண்ணுறாங்க, செய்யறாங்க. ஏன் நம்ம வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு வந்து அந்த புத்தகத்தை படித்து முடித்தோன்னு ஆண்டவர் என்னோட
பேசினார். அப்போ அந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்மகிட்ட கடவுள் நமக்கு என்ன தாளந்து இருக்கு, நம்ம என்ன சொசைட்டிக்கு நம்ம செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் நான் டைலரிங் கிளாஸ் கத்துக்குவதற்கு வந்து தேவன் வந்து உதவி செய்தார். அந்த புத்தகத்தை படிக்கும் போது ஏதாவது நற்கிரியை நம்ம குட் ஒர்க்ஸ் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த டைலரிங் கிளாஸ் நான் வந்து 2013-14 வந்து நான் 6 மந்த் கோர்ஸ் போய் சர்டிஃபிகேட் கோர்ஸ் போய் நான் கற்றுக்கிட்டேன். அப்போ கற்றுக்கும் போதே இந்த டெய்லரிங் கிளாஸை வைத்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பிரயோஜனத்துக்காக இருக்கிறத விட இதன் மூலம் நம்ம இந்த நற்கிரிகளை செய்து இதன் மூலம் இயேசுவோட அன்பை வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் டெய்லரிங் கிளாஸ் கற்றுக்கிட்டு இருக்க 3 மாதம் 4 மாதத்துலேயே நான் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டில் வந்து மிஷின்லாம் வாங்கி அநேக மக்கள் அங்கே ஸ்லம் ஏரியா பக்கத்தில் இருந்தது, அவங்களுக்கு ஃப்ரீயாக வந்து டெய்லரிங் கிளாஸ் வந்து சொல்லி கொடுத்தேன். இப்போ என்னோட நோக்கம் வந்து டெய்லரிங் கிளாஸ் சொல்லி கொடுக்கறது முதல் நோக்கம் இல்லை, அப்படி வரக்கூடிய மக்களுக்கு இயேசுவோட அன்பை வந்து சொல்லணும்னு தான் என்னோட முதல் நோக்கமாக இருந்தது. ஏன்னா அநேக மக்கள் அப்படி தான் பண்ணினாங்க மிஷினரிகள், அவங்களுக்கு வந்து உதவி செய்வது மூலம் இயேசுவோட அன்பை வந்து சொன்னாங்க. அப்போ என்னோட வாழ்க்கையிலையும் பார்க்கும்போது அந்த டெய்லரிங் கிளாஸ் வைக்கும் போது அநேக மக்கள், குறிப்பாக முஸ்லீம்ஸ்லாம் வந்து காஸ்பல் சொல்றதெல்லாம் பெரிய விஷயம். அப்போ முஸ்லிம்ஸ்லாம் வந்து உட்காரும் போது ஜெபிச்சு வந்து ஆரம்பிக்கும் போது அவங்க ஜெபத்துல நின்னாங்க, நம்ம சத்தியத்தை சொல்லும் போது அவங்க கேட்டாங்க. ஏன்னா நான் வந்து ஃப்ரீயா அவங்களுக்கு என்ன பண்றேன், டெய்லரிங் கிளாஸ் வந்து சொல்லி கொடுக்குறேன். அதனால வந்து நான் என்ன சொன்னாலும் அவங்க என்ன பண்றாங்க, கேட்டாங்க, வேத வசனத்தை கேட்டாங்க, ஜெபிக்க சொன்னாங்க, ஜெபிக்கிறது கேட்குறாங்க, ஜெபத்தில் அவங்க இருந்தாங்க, பைபிள் கிளாஸ் எடுத்தா வந்தாங்க. அப்போதான் யோசிச்சு, அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து நல்ல காரியங்கள் நம்ம சொல்லும் போது, நம்ம சுவிசேஷம் சொல்லும் போது அவங்க எந்த விதமான எதிர்ப்புகளோ ஒரு காட்டாதபடிக்கு அவங்க என்ன பண்றாங்க, ஆண்டவர் சத்தியத்தை கேட்கிறாங்கன்னு சொல்லி அறிந்து கொண்டு அதன் மூலமாக எங்க போனாலுமே அந்த டெய்லரிங் கிளாஸ் வைத்து அதன் மூலம் நமக்கு வந்து எப்படியாவது ஆண்டவருடைய சத்தியத்தை வந்து சொல்லணும்னு வந்து தேவன் வந்து உதவி செய்து வர்றாரு. இப்போ சேலத்துல இருந்தோம், திருச்சியிலே இப்போ வந்து இங்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ இப்போ கூட மணிகண்டத்துல ஒரு முஸ்லீம் பொண்ணு வராங்க. அப்போ இந்த மாதிரி இயேசுவோட அன்பை சொல்வதற்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த நற்கிரிகளை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு தேவனா காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்துல வரும்போது நன்மை செய்ய சுற்றி திரிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தபோது கூட சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதை விட அவர் எப்படி தன்னோட இயேசுவோட அன்பை அதிகமா காட்டினாரு, நல்ல காரியங்களை செய்தார். அநேகரை சொஸ்தப்படுத்தினாரு, அநேகருக்கு சாப்பாடு கொடுத்தாரு, அநேக மக்களுக்கு நன்மையை விரும்பினாரு, அவங்க துக்கங்களை விசாரிச்சாரு, உயிர்த்தலை வச்சாரு, கஷ்டப்படுற மக்களை ஆறுதல் படுத்தினாரு, தன்னால் முடிந்த உதவி எல்லாவற்றையும் அவரு செய்தார். அப்போ நன்மை செய்ய சுற்றி திரிந்தார் சொல்லி பார்க்கிறோம். அப்படி ஆண்டவரை நன்மை செய்ய சுற்றி திரியும் போதுதான் அநேக மக்கள் என்ன பண்றாங்க, இயேசுவோட அன்பை வந்து அறிந்து கொள்ளக்கூடிய மக்களாக காணப்பட்டாங்க. அப்போ என்னோட வாழ்க்கையில கூட அந்த புத்தகத்தை படிக்கும் போது அப்போ நம்ம இந்த மாதிரி வந்து குட் ஒர்க்ஸ் நம்ம ஏதாவது செய்து அதன் மூலம் வந்து ஆண்டோடைய சுவிசேஷத்தை சொல்லலான்ட்டு கூட கர்த்தர் வந்து இந்த டெய்லரிங் கிளாஸ் எடுக்க உதவி செய்தார். அப்போ நாங்கள் குடும்பமாக வந்து ஃப்ரீ டியூஷன் வந்து எடுக்க உதவி செய்தார். டியூஷன் மூலம் அநேக பிள்ளைகள் 70 பிள்ளைகள் 80 பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, அட் அ டைம்ல வருவாங்க, அவங்களுக்கு பைபிள் கிளாஸ் எடுக்க உதவி செஞ்சார், அநேக சுவிசேஷத்தை சொல்ல உதவி செய்தார். அப்போ அந்த மாதிரி வந்து டியூஷன் மினிஸ்ட்ரிலாம் எங்க கூட இருக்க பாலு வந்து ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு சபையுடைய ஊழியத்துல வந்து ஊழியக்காரா இருக்காரு. அப்போ இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன நற்கிரியைகள் மூலம் கர்த்தர் என்ன பண்றாரு, தன்னோட சுவிசேஷத்தை மற்ற மக்களுக்கு எடுத்து சென்று அதன் மூலம் ஆத்துமாக்களை ரட்சிக்கக்கூடிய ஒரு தேவனா காணப்படுகிறார். அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம என்ன பண்ணணும், யோசிச்சு பார்க்கணும். கர்த்தர் வந்து நம்மளை ரட்சித்திருக்காரு, நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நமக்கு என்ன தாழ்ந்து கொடுத்துருக்காரு, நம்ம எந்த காரியத்தை நம்ம மற்ற மக்களுக்கு நம்ம செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சு நம்ம வந்து செய்யும் போது கர்த்தர் என்ன பண்றாரு, நம்மளை பயன்படுத்தக்கூடிய தேவனா இருக்கிறார். இப்போ நற்கிரியைகள் அப்படின் போது நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் சொன்னது வந்து எனக்கு தேவன் வெளிப்படுத்தினது டெய்லரிங் கிளாஸ், டியூஷன் மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்குறோம். இது மாதிரி நிறைய காரியங்கள் வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, நற்கிரிகளை வந்து சொல்றாரு. நம்ம வந்து கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது, ரோட்டோரங்கள் இருக்கிறவங்களா பிச்சைக்காரங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து வாரத்தில் ஒரு முறை இல்லை வாரத்தில் 2 நாள் சாப்பாடு செஞ்சு பேக் பண்ணி அவங்களுக்கு போய் கொடுக்கறது. இந்த மாதிரி நம்ம படித்தவங்களா இருக்கோம், திருமணம் முடிச்சு வீட்டில் இருக்கோம். ஸோ நம்ம ஃப்ரீ டியூஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், 4 பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும் போது அவங்க மூலம் அவங்க குடும்பத்தை சந்திக்க உதவ முடியும், அப்படி அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ டியூஷன் எடுக்கலாம். இல்லை இந்த மாதிரி டெய்லரிங் கிளாஸ் எடுக்கலாம். இப்போ நிறையா வந்து லேடிஸ்க்கு வந்து நிறைய வேலைகள் செய்யக்கூடிய, கைத்தொழில் செய்யக்கூடிய நிறைய
காரியங்கள் நிறைய, டெய்லரிங்காக இருக்கட்டும், பியூட்டிஷியனாக இருக்கட்டும், இல்லை இந்த குக்கிங் பற்றி இப்போ நிறைய சேனல் வந்திருக்கு, குக்கிங் சொல்லி கொடுக்கறது. இப்போ இந்த மாதிரி ஏதாவது பெண்களுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இயேசுவோட அன்பை வந்து சொல்லி கொடுக்கலாம். இல்லைன்னா வந்து ஏழை எளிய மக்கள் இருக்காங்க, அவங்க ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா வந்து ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஃபீஸ் கட்ட உதவி செய்யலாம். இது மாதிரி விடோஸ் இருக்காங்க, விதவைகள் இருக்காங்கன்னா அவங்களுடைய குறைவுகளை நம்ம நீக்கக்கூடியவங்களா, ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். நோய்வாய்ப்பட்ட மக்கள் இருக்காங்கன்னா அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடியவங்களா. இல்லைன்னா வந்து நமக்கு பர்த்டே வருது, பிள்ளைங்களோட பர்த்டே வருது, வெட்டிங் டே வருது. நம்ம எப்பயுமே நம்மளுடைய பிள்ளைங்களுடைய பர்த்டேவும் வெட்டிங் டேவையும் நம்ம வந்து நம்மளோட வீட்டில் நம்மளோட சொந்த மக்களோட கொண்டாடாதபடிக்கு சில சமயம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கஷ்டப்படுகின்ற மக்கள், ஆர்ஃபனேஜ் பிள்ளைகள், இல்லைன்னா இந்த மாதிரி சிக் பீப்புள், இந்த மாதிரி ரொம்ப ஒடுக்கப்பட்ட மக்கள், இவங்க மத்தியில் போய் நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஒரு நாளை செலவு பண்ணி அவங்களுக்கு நல்ல சாப்பாடை கொடுத்து, இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் வாங்கி கொடுத்து, இல்லைன்னா பண உதவிகள் கொடுத்து, இப்படி நம்மளுடைய முக்கியமான நாட்களை வந்து அந்த மாதிரி நம்ம கொண்டாடக்கூடியவங்களா இருக்கலாம். இது எல்லாமே குட் ஒர்க்ஸ் தான் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கலாம். நம்ம உட்காந்து யோசிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன ஒரு நற்கிரியைகளை செய்யணும்ன்றதை வந்து தேவன் நமக்கு என்ன பண்ணுவாரு, வெளிப்படுத்துவார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், முதலாவது ஃபர்ஸ்ட் புரிந்து கொள்ளணும். அதாவது கர்த்தர் வந்து நம்மளை வந்து நற்கிரியைகளை செய்வதற்காக தான் சிருஷ்டித்திருக்கார், ரட்சித்திருக்கார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம செய்யக்கூடியவங்களா இருக்கணும். நம்ம நினைக்க கூடாது இதெல்லாம் வந்து பழைய மிஷினரிகள் தான் செய்ய முடியும், அவங்களுக்கு தான் இந்த நற்கிரியைகள் செய்யறாங்க, நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பலனின் அடிப்படையில, கிருபையின் அடிப்படையில, தாளந்துகள் அடிப்படையில் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், நல்ல காரியங்களை செய்து அதன் மூலம் நம்ம என்ன பண்ணணும், இயேசுவோட அன்பை வந்து வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும். இப்படி நம்ம நற்கிரியைகள் நம்ம வாழ்க்கையில செய்யும் போது நமக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ யாருக்கு செய்தியோ அது எனக்கு செய்தது போல அப்படின்னு நமக்கு வேத வசனம் நமக்கு வந்து சொல்லுது. நம்ம வாசிக்கிற மத்தேயு 25:40 வாசிக்கும் போது அதுல ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் காவலில் இருந்தவங்களை போய் நீங்கள் பார்த்தீங்க, பசியாக இருக்குங்க மக்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்க, நோயான மக்களை வந்து போய் நீங்கள் விசாரிச்சிங்க, அதெல்லாம் அவங்கள செஞ்சால் அது யாருக்கு செய்த மாதிரின்னு சொல்கிறாரு, எனக்கு செய்த மாதிரின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேதத்தில் நமக்கு வந்து சொல்கிறார். நம்ம நினைக்கலாம் இப்போ இவங்களெல்லாம் போய் பார்த்தா நமக்கு என்ன கிடைக்க போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்றோம். ஆனால் அது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுக்கு செய்தது வந்து எனக்கு செய்த மாதிரி அப்படின்னு வந்து வேதம் நமக்கு வந்து சொல்லுது. 25:40 வாசிக்கும் போது அதை சொல்ற நிறையா. அதுக்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராக என் சகோதரனான இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க அதுக்கு முன்னாடி என்ன வாசிக்கிறோம்னா 34 வாசிக்கும் போது, ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், எனக்கு தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாது இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது ஒரு நீதிமான் என்ன சொல்றான், நீதிமான் அவர்கள் பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உண்மை பசி உள்ளவர்களாக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உண்மை தாகம் உள்ளவர்களாக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உண்மை அந்நீராக கண்டு உண்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உண்மை வஸ்திரம் இல்லாதவர்களாக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம். எப்பொழுது உண்மை அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்றாரு, எப்பொழுது உண்மை வியாதி உள்ளதாகவும் காவலில் இருக்கிறவர்களாகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அப்போ அவர் என்ன சொல்றாரு, ஒரு சின்ன ஒரு சகோதரராகி இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். அப்போ நம்ம இந்த உலகத்துல செய்யக்கூடிய இந்த சிறு காரியங்கள், ஏழை மக்களுக்கு உதவி செய்யறது, மற்ற மக்களோட தேவைகளை அவங்களுக்கு பூர்த்தி செய்வது, இது எல்லாமே ஆண்டவர் என்ன சொல்றாரு, எனக்கு செய்தது போல அப்படின்றாரு. அப்போ நம்ம ஒரு ஏழை மக்களை பார்க்கும் போது, கஷ்டப்படுற மக்களை பார்க்கும் போது நம்ம அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காரியம் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கே செய்யற மாதிரி. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு செய்யக்கூடிய ஒருத்தர் செய்யறது இயேசு கிறிஸ்துவுக்கா செய்யறதுன்னா நம்ம எவ்வளோ உற்சாகமா, எவ்வளோ ஒரு இன்னும் நம்ம வந்து அதிகமா பாரத்தோட, இன்னும் வந்து நம்ம சந்தோஷத்தோட செய்யக்கூடியவங்களா நம்ம வந்து
காணப்படணும். அப்போ நம்ம நம்ம என்ன பண்ணணும், இந்த நற்கிரிகளை வந்து நம்ம இன்னும் அதிகமா வந்து என்ன பண்ணணும், நற்கிரிகளை வந்து நீங்க பெருகிறவர்களாக இருக்க வேண்டும்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி நற்கிரிகளை வந்து அதிகமா செய்யக்கூடியவங்களா இருக்கணும். ரோமர் 2:7 வாசிக்கும் போது அது நமக்கு வந்து நித்திய ஜீவனை இல்லையா, நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம கிரியைக்கத்தக்கதான பலனை வந்து பரலோகத்தில் ஆண்டவர் நமக்கு வந்து தருவார். அப்போ இந்த நற்கிரியைகள் நம்ம என்ன பண்ணுது, நம்மளை வந்து நித்திய ஜீவனை வந்து அழிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. பரலோக வாழ்க்கையில வந்து தேவன் கொடுக்கக்கூடிய எல்லா ரிவார்டும் நம்ம இந்த உலகத்தில் செய்யக்கூடிய நற்கிரியின் அடிப்படையில தான் கொடுக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 9:9 வாசிக்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்க 2 கொரிந்தியர் 9:9 வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறது. அப்போ நம்ம வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாரி இறைக்கிறதும் ஏழைகளுக்கு கொடுக்கிறதும் அது நீதின்னு சொல்றாரு. அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறதுன்னு நமக்கு வேதம் வந்து சொல்ற. அப்போ இன்னொரு வசனத்துக்கு வாரி இறைத்தான் ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அப்போ இந்த மாதிரி திக்கற்ற பிள்ளைகள், கஷ்டப்படுற மக்கள், விதவிகள், ஏழை எளிய மக்கள், தேவையுள்ள மக்கள், இவர்களை பார்த்து நம்ம வந்து அவர்களுக்கு நல்ல காரியங்களை செய்வது வந்து ஆண்டவருக்கே செய்யக்கூடியதாக இருக்குது. அதுவும் இல்லாம ஆண்டவர் அதுல பிரியப்படுகிற ஒரு தேவனா காணப்படுகிறார்னு வந்து நம்ம பார்க்கிறோம். நம்ம கலாத்தியர் 6 வாசிக்கும் போது அதுல வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. என்ன வாசிக்கிறோம், 6, 9, 10 வாசிக்கும் போது, நன்மை செய்கிறது சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப நன்மை செய்யறதுல என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து சோர்ந்து போக கூடாது. சில சமயம் நம்ம குட் ஒர்க்ஸ் பண்ணும் போது, நற்கிரியைகள் செய்யும் போது நிறைய பிரச்சனைகள் வரலாம், நமக்கு தடைகள் வரலாம், சோர்வுகள் வரலாம், நம்மளை ஏமாற்றலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம சோர்ந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஜீவிக்கும் போதே அவர் அநேக நன்மைகள் செய்யும் போது கூட அவர் என்ன பண்ணாங்க, நிறைய பேர் அவர் ஏற்றுக்கொள்ளலை, அவரை கல்லெடுத்து அறிஞ்சாங்க. அவர் சில பேர் இந்த இடத்தை விட்டு போன்னு சொன்னாங்க, அவரை வந்து என்ன பண்றாங்க, துரத்துறாங்க. அப்படி இருந்தாலும் கூட ஆண்டவர் தன்னுடைய நற்கிரியைகளை, நல்ல காரியங்களை வந்து நிறுத்தி கொள்ளல. அவர் என்ன பண்றாரு, தொடர்ந்து வந்து செய்து கொண்டு இருந்தார். அப்ப நம்மளும் என்ன பண்ணணும், நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும், தொடர்ந்து வந்து நம்ம ஊழியத்தை வந்து நம்மளுடைய காரியங்களை வந்து செய்யக்கூடியவர்களாக நம்ம வந்து காணப்படணும். தீத்துல வாசிக்கிறோம். வாசிக்கும் போது தீத்து அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது அதுல அநேக வசனங்கள் வந்து பவுல் என்ன பண்றாருன்னா தீத்துக்கு சொல்றாரு, நீங்க வந்து நற்கிரியை வந்து அதிகமா வந்து செய்யணும், நீ வந்து புத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல வந்து அநேக இடங்களை வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. 3:1 வாசிக்கும் போது, துரைதனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கியிருக்கிறவும் சகலவிதமான நற்கிரிகளும் செய்ய ஆயத்தமா இருக்கவும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ அது மட்டும் இல்ல, 14 வசிக்கும் போது, நம்முடையவர்கள் கனியற்றவர்களாய் இராதபடிக்கு குறைவுகளை நீக்குவதற்கு எதுவாக நற்கிரிகளை செய்ய பழகட்டும் அப்படின்னு நம்ம வந்து வாசிக்கிறோம். 8 வாசிக்கும் போது 3:8 வாசிக்கும் போதும், இந்த வார்த்தை உண்மை உள்ளது, தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரிகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய வசனங்கள் வந்து பவுல் வந்து தீத்துக்குள்ள என்ன சொல்லியிருக்காரு, நம்ம நற்கிரிகளை செய்ய நம்ம பழகணும், நற்கிரியில நம்ம வந்து வளரக்கூடியவர்களாக நம்ம காணப்படணும் அப்படின்னு வந்து வேதம் நமக்கு வந்து நிறைய வந்து சொல்லியிருக்கு இல்லைங்களா. அப்போ நம்ம வந்து சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு காரியம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்ம வந்து வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், சபைக்கு செல்றோம், வந்து நம்ம சொந்த பந்தங்களை நல்லா பார்த்துக்கிறோம், சபையில நல்லா காரியங்கள் செய்கிறோம். அதோட நிறுத்தி விடாதபடிக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மக்களுக்கு நம்ம அன்பை வந்து என்ன பண்ணும், இயேசுவோட அன்பை வந்து எந்த விதத்திலாவது நம்ம வந்து காண்பிக்கக்கூடியவங்களா காணப்படணும். நமக்கு ராக்ஃபில்லர் தெரியும். அதாவது ராக்ஃபில்லர் வந்து அவர் ரொம்ப நோய் படிக்கிற இருப்பார், அவர் ரொம்ப பணக்காரரு. அப்போ வந்து அவருக்கு என்ன ஆகுதுன்னா, சீக்கிரமா வந்து அவருக்கு நோய் வந்துடும். நோய் வந்தவொடனே என்ன பண்ணுவாங்க, டாக்டர்ல என்ன சொல்லுவாங்க, நீங்க சீக்கிரமா வந்து இறந்து போயிடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ ரொம்ப வருத்தப்படுவார், இவ்வளோ பணம் இருக்கு, இவ்வளோ வசதிகள் இருக்கு, ஆனா வந்து நான் என்ன பண்ணுவேன், சீக்கிரம் இறந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு நிறைய டாக்டரை பார்க்குறாரு, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரு, எல்லாம் பண்றாரு, ஆனா அவரோட நோய் வந்து
குணமாகவே இல்லை. அப்போ ஒரு பாஸ்டர் வந்து அவரை போய் பார்த்து என்ன சொல்றாங்க, நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய பணத்தை எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மம் பண்ணுங்க அப்படின்னு வந்து ஒரு பாஸ்டர் வந்து சொல்லிட்டு போவார். அப்போ ராக்ஃபில்லர் என்ன பண்ணுவார்னா, தங்கிட்ட இருக்கக்கூடிய பணங்களை வந்து என்ன பண்ணுவார், அநேக ஏழை எளிய மக்களுக்கு என்ன பண்ணுவாரு, உதவிகள் சேர்ந்து செய்வார். அப்போ பார்க்கும்போது செத்து போயிடுவேன்னு சொல்லக்கூடிய அந்த ராக்ஃபில்லர் வந்து இந்த தான தர்மங்களை பண்ணும்போது அநேக நாட்கள் அவர் என்ன பண்ணார், நோய் நீங்கி குணமடைந்து அநேக நாட்கள் உயிரோடு இருந்தான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது நிஜமா நடந்தது. அதுதான் ராக்ஃபில்லர் ஃபவுண்டேஷன் வந்து இப்போ இருக்கு. இப்போ கூட ராக்ஃபில்லர் ஃபவுண்டேஷன்ல வந்து படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து ஃபண்டு கொடுக்குறாங்க, ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அப்போ இந்த நற்கிரியைகள், அதாவது ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய இந்த காரியங்கள் வந்து கர்த்தரை மாத்திரம் மகிமைப்படுத்தபடி இல்லாதபடிக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக ஆசீர்வாதங்களை வந்து நமக்கு வந்து தரக்கூடியதா இருக்கிறது. நீதிமொழிகளை வாசிக்கும் போது, சங்கீதத்துல வாசிக்கும் போதெல்லாம் நம்ம மற்ற மக்களுக்கு உதவி செய்யும் போது அது நம்மளுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்குது, நம்மளோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் வந்து ஆசீர்வதிக்கக்கூடியதா இருக்குதுன்னு சொல்லிட்டு அநேக வேத வசனங்களுக்கு நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கூட இப்ப ரத்தன் டாட்டா இன்னைக்கு கூட டிடபிள்யூஆர் நம்ம வாசிச்சோம் இல்லையா? அப்போ அவர் பெரிய பணக்காரரா இருந்தாலும் கூட அவர் என்ன பண்றாரு, அவருக்கு எது சந்தோஷத்தை கொடுத்ததுன்னு நம்ம பார்க்குறோம். நான் நிறைய அச்சீவ் பண்ணினேன், நிறைய கம்பெனி உருவாக்கினேன், அதெல்லாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. ஆனா ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும் போது அது வந்து எனக்கு ஒரு திருப்தியை, ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததுன்னு சொல்லிட்டு ரட்சிக்கப்படாத ஒரு சாதாரண ஒரு மக்களே அப்படி சொல்லும் போது, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாகிய நாம வந்து இந்த மாதிரி ஆண்டவருக்காக ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, நான் ஏன் உங்களை ரட்சித்திருக்கேன், ஏன் இந்த உலகத்துல நான் வச்சிருக்கேன், நீங்க என்னுடைய அன்பை வந்து என்னோட சுவிசேஷத்தை வந்து நல்ல காரியங்களை செய்து மனைய மக்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, வச்சிருக்காரு. அப்ப இதெல்லாம் தெரிந்து நம்ம வந்து நம்ம சும்மா இருந்து நம்ம எதுவும் செய்யாம இருந்தோம்னா கர்த்தர் நம்ம கிட்ட எவ்வளவு ஒரு கணக்கு கேட்கக்கூடிய ஒரு தேவனா காணப்படுவார் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், யோசிச்சு வந்து பார்க்கணும். ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ வந்து தன் குடும்பத்தை மட்டும் பார்க்காதபடிக்கு இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டது போல அநேக தேவையுள்ள மக்களுக்கு வந்து என்ன பண்ணணும், உதவி செய்யக்கூடிய ஒரு பெண்ணா காணப்படணும். நிஜமாகவே நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த காரியம் வந்து நம்மையும் ஆசீர்வதிக்கும், நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும், நம்ம ஆயுஷ் நாட்களையும் பெருக பண்ணும். எல்லாத்துக்கும் மேலாக அதன் மூலம் பிதாவானவர் என்ன பண்ணுவாரு, மகிமைப்படக்கூடிய ஒரு காரியமா காணப்படுது இல்லையா? இப்படி செய்வது மூலம்னாலும் நம்ம வெளிச்சம் வந்து மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கப்படும். இல்லைன்னா நம்ம வீட்டை விளக்க கொளுத்தி நம்ம வீட்டுக்குள்ள வச்சு நம்ம வீட்டார் மட்டும் என்ன பண்ண முடியும், வெளிச்சத்தை காணக்கூடிய மேஜை அண்டையின் கீழ் வைத்து வெளிச்சத்தை காணக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணணும், கர்த்தர் கொடுத்த அந்த வெளிச்சத்தையும் அந்த ரட்சிப்பையும் அந்த கனிகளையும் மற்ற மக்கள் காணும்படியாக நம்ம வந்து போய் மற்ற மக்கள் மத்தியில ஒர்க் பண்ணணும். நம்ம சுவிசேஷத்துக்காக வேலை செய்யக்கூடியவங்களா இருக்கணும். பெண்களா நம்ம இருக்கிறதுனால அநேக காரியங்கள் நம்ம என்ன பண்ணலாம், செய்யலாம். நீங்க உட்காந்து ஜெபம் பண்ணி நம்ம குடும்பத்துக்காக நேரத்தை செலவு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், எப்படி மற்ற மக்களுக்கு நம்ம வந்து உதவி செய்யறது, நம்ம சுற்றியுள்ள மக்கள் யார் கஷ்டப்படுறாங்க, எந்த மக்களை போய் நம்ம சந்திக்கிறது, என்ன குட் ஒர்க்ஸ் நம்ம பண்ணலாம், ஏதாவது சொல்லி கொடுக்கலாமா, டியூஷன் வைக்கலாமா, இல்லை நம்ம மற்ற மக்களை போய் சந்தித்து அவங்களுக்கு உதவி செய்யலாமா, இல்லை நான் சொன்ன மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாமா. இப்போ இந்த மாதிரி ஏதாவது உட்காந்து நம்ம ஆண்டவர் சமயத்தில் ஜெபிக்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வெளிப்படுத்தும். என்னோட வாழ்க்கையில நான் உணர்ந்திருக்கேன், ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஆண்டவர் நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன், ஆனா என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, நீங்க வெளிப்படுத்தும் போதுதான் ஆண்டவர் எனக்கு காட்டின இந்த வழிகள். அப்போ ஒவ்வொருத்தரும் ஆசைப்படும் போது ஆண்டவர் நம்ம இருதயத்தின் விருப்பங்களை அறிந்து நமக்கு நிறைவேற்றக்கூடிய ஒரு தேவனா காணப்படுகிறார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நம்ம வந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன், ஆண்டவரே நீ எதை செய்யணும், எப்படி செய்யணும் எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படி நம்ம சொல்லும் போது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா வெளிப்படுத்துவார். நமக்கு வந்து சில சமயம் நம்ம வந்து சர்வீஸ், அதாவது இந்த மாதிரி காரியங்கள் செய்து நம்ம உதவி செய்யலாம். சில சமயம் வந்து தேவையில்ல மக்களுக்கு நம்ம உதவி செய்யலாம், பண உதவிகளையோ இல்லைன்னா வந்து மெடிசனோ இல்லைன்னா அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதோ, இல்லை பிள்ளைகள் டியூஷன் ஃபீஸ் கட்டுறாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு நம்ம உதவி செய்யக்கூடியவங்களா காணப்படலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நமக்கு கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய பணத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு 10% இல்லை 20% இது குட் ஒர்க்ஸ்க்காக ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்யறதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், 100 ரூபாய் கர்த்தர் கொடுக்குறாங்கன்னா ஒரு 10 ரூபாய் நம்ம எடுத்து என்ன பண்ணணும், இது ஏழை எளிய மக்களுக்காக நான் வந்து குட் ஒர்க்ஸ்க்காக வச்சிருக்கேன்னு ஒரு கவர்ல போட்டு நம்ம என்ன பண்ணணும்
வச்சிடணும். அப்ப கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய பணத்துல ஒரு 10% எடுத்து 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 நம்ம வைக்கும் போது அந்த பணத்தை வைத்து நம்ம என்ன பண்ணலாம், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களா இருக்கணும். நிஜமாக கர்த்தர் நமக்கு காண்பிப்பாரு, இந்த மக்களை காண்பிப்பாரு, இவங்களுக்கு உதவி செய்ய தேவன் இருதயத்துல உணர்த்துவாரு. சோ அப்படி நம்ம ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, ஒருத்தர் வந்து குறைச்சல் ஒன்று கேட்கும் போது நீ வந்து போ, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், நீ திரும்பி போ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்மளால முடிந்த உதவிகளை நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு செய்யக்கூடியவங்களா இருக்கணும். இந்த மாதிரி விதவிகள் நம்ம சபையில காணப்படுவாங்க, திக்கற்ற பிள்ளைகள் நம்ம சபையில இருப்பாங்க, நம்மளை சுற்றி இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், உதவி செய்யக்கூடியவங்களா இருக்கணும். அதன் அடிப்படையில் தான் இப்போ நம்ம என்ன பண்ணோம், சிஸ்டர்ஸா சேர்ந்து ஒரு விடோ ஃபண்டு, விதவைகளுக்கான ஒரு ஃபண்டு நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த பணத்துல அந்த ஃபண்டுல வந்து சகோதரிகளாக கொடுக்கக்கூடிய ஒரு 100 ரூபாவா இருக்கட்டும், எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து விதவைகள் கஷ்டப்படும் போது அவங்களுக்கு மளிகை ஜாமான் வாங்கி கொடுக்கறது, இல்லை மெடிக்கல் செலவு, இல்லை அவங்க தேவைகள் வந்து என்ன பண்றது, அது மூலம் நம்ம வந்து செய்து வரும். இப்போ இந்த மாதிரி நம்ம சபையில நம்ம சகோதரிகள் நம்ம சிஸ்டர்ஸா சேர்ந்து ஒரு நீங்க உங்க சகோதரிகள் மத்தியில் ஒரு விடோ ஃபண்ட் கலெக்ட் பண்ணி வச்சு அதை வைத்து நம்ம என்ன பண்ணலாம், தேவையில்ல மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களா இருக்கலாம். இந்த மாதிரி 1000 வழிகள் வந்து கடவுள் நமக்கு வைத்திருக்கிறார். நீங்க நிறைய பயோகிராஃபியை படிக்கும் போதெல்லாம், நிறைய ஆவிக்குரிய புத்தகங்களை படிக்கும் போது நிறைய ஐடியாஸ் கர்த்தர் நமக்கு வந்து கொடுப்பாரு இல்லைங்களா. அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், யோசிச்சு நம்ம வந்து செய்யக்கூடியவங்களா இருக்கணும். நற்கிரியனா மதர் தெரசா அன்னை தெரசா தான் செய்வாங்க, நம்மளாம் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது இல்லைங்களா. அன்னை தெரசா செஞ்சாங்கன்னா நம்மளும் என்ன பண்ணணும், அதிகமா வந்து செய்யக்கூடியவங்களா காணப்படணும். அதுக்கு முதலாவது நம்ம இருதயத்துல விருப்பம் வேணும், வாஞ்சை வேணும், அது செய்யக்கூடிய ஒரு எண்ணம் வேணும். அப்போ அப்படி இருக்கும்போது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாரு, வெளிப்படுத்துவார். அப்போ நம்ம நிஜமாலுமே நல்ல ஒரு குணசாலியான ஸ்திரீயா இருக்கணும், புத்தி உள்ள ஸ்திரீயா இருக்கணும்னா குடும்பத்தை மட்டும் கட்டாதபடிக்கு சமுதாயத்திலையும் நம்ம என்ன பண்ணணும், மற்ற மக்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு பெண்களா காணப்படணும். அதுதான் நம்ம வந்து வாசிக்கிறோம். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு என்ன பண்ண தன் கரத்தை நீட்டுகிறாள். அப்படிப்பட்ட பெண்ணை வந்து என்ன பண்ணுவாங்க, பாக்கியவதின்னு சொல்லுவாங்க. கர்த்தர் வந்து புகழ்வாரு. பிள்ளைகளும் இன்னொன்று வந்து நம்ம இப்படி செய்யும் போது தான் நம்மளோட பிள்ளைகளும் என்ன பண்ணுவாங்க, கற்றுக்கொள்வாங்க இல்லையா. நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்யும் போது இந்த மாதிரி செய்யும் போது நம்ம பிள்ளைகள் பார்த்து நம்ம பிள்ளைகளும் என்ன பண்ணுவாங்க, ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும், இந்த மாதிரி செய்யணும் அப்படின்றத வந்து அவங்களும் என்ன பண்ணுவாங்க, கற்றுக்கொள்வாங்க. சில இப்பெல்லாம் இருக்கக்கூடிய சொசைட்டில பார்க்கும்போது பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்றாங்க, ஏழை மக்களை பார்த்தா அருவருக்கிறாங்க, பிச்சைக்காரங்களை பார்த்தா அவங்க வந்து அசிங்கமா நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நம்மளோட பிள்ளைகள் இருக்கக்கூடாது. கர்த்தர் வந்து ஏழை எளிய மக்களை தான் நேசிக்கிறாரு, திக்கற்ற பிள்ளைகளை வந்து ஆதரிக்கிறாரு, எளியவனை குப்பையிலேருந்து எடுக்கிறாரு. இப்போ கர்த்தர் வந்து அப்படிப்பட்ட மக்களை நேசிக்கிறதுனால ஆண்டவருடைய பிள்ளையாக நம்மளும் என்ன பண்ணணும், அப்படிப்பட்ட மக்களை நேசிக்கக்கூடியவங்களா இருக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கும் வந்து சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்கறத விட நம்ம செய்யும் போது கண்டிப்பா நம்ம பிள்ளைகளும் பார்த்து என்ன பண்ணுவாங்க, உதவி அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு பணம் கடவுள் கொடுக்குற பணத்துல வந்து நம்ம எடுத்து வச்சு ஏழைகளுக்கு உதவி செய்யும் போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கெட் மணிலேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 5 ரூபாய் ஒரு 10 ரூபாய் எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஏழை எளியங்களுக்கு உதவி செய்வாங்க. அவங்களா சொல்லுவாங்க, என் பர்த்டே அப்போ இவங்களுக்கு இது செய்யலாம் அது செய்யலாம். அப்போ அது எங்கிருந்து வரும்னா குடும்பத்துல நம்ம ஸ்திரீகள் வந்து அதை ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பிள்ளைகளும் வந்து கற்றுக்கொள்ளுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுதான் நம்ம சொல்றோம், நம்ம வந்து தங்களை வந்து நற்கிரியிலா நம்ம வந்து அலங்கரித்து கொள்ள வேண்டும். இந்த அழகு வந்துதான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு அழகு. நம்ம நல்ல காரியங்களை செய்வது வந்து ஆண்டவருக்கு பிரியமா காணப்படுகிறது. அது பெண்களுக்கு வந்து அழகாக காணப்படுகிறது. அதனால நம்ம உட்கார்ந்து நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம யோசிக்கலாம், ஆண்டவர் நம்மளை எங்க வச்சிருக்காரு, எந்த சபையில வச்சிருக்காரு, எந்த இடத்துல வச்சிருக்காரு, எந்த கம்யூனிட்டி மக்கள் மத்தியில வச்சிருக்காரு, இந்த இடத்துல நம்ம வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட படிப்பு, அறிவு, திறமை, நான் சிலதில் எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம், இந்த காரியத்தை எனக்குள்ள வச்சுக்கொள்ளாத படிக்கு இதை வந்து மற்ற மக்களுக்கு நான் சொல்லி கொடுப்பது மூலம், இதன் மூலம் இயேசுவோட அன்பை நான் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு இருதயத்துல தேவன் நமக்கு வந்து கிரியை செய்ய ஆண்டவர் நமக்கு வந்து உதவி செய்வாராக. இந்த நற்கிரியிலும் கூட நம்ம என்ன பண்ணணும், அதிகமா வளரக்கூடியவங்களாக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க தேவன் நமக்கு வந்து உதவி செய்வாராக.